ஆறு நோன்பு பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதல்ல ஆறு நோன்பு எப்படி வைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சமூகத்துல ஆறு நோம்புக்கு ஒரு பெருநாள் வச்சிருக்காங்க. ஆறு நோம்பு பெருநாள், அதுக்கு ஒரு புது ட்ரெஸ், அதுக்கு ஒரு சாப்பாடு, அதுக்கு ஒரு பாயாசம் அப்படின்னு குறிப்பா அது பொம்பளைங்க மத்தியில தான் அது ஃபேமஸ். ஆண்கள் கூட ஆறு நோம்ப அலட்சியமா கடந்து போயிடுறாங்க. ஆறு நோம்புங்கிறது என்னன்னு கேட்டா, ரமலானை தொடர்ந்து வருகிற ஷவ்வால் மாதத்தில் 6 நாட்கள் நோன்பு இருப்பது. ரமலானை தொடர்ந்து 6 நாட்கள் இல்லை, ரமலானை தொடர்ந்து வருகிற ஷவ்வால் மாதத்தில் 6 நாட்கள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ரமலானை தொடர்ந்து 6 நாள்னா இன்னைக்கு முடிஞ்சிருச்சா, நாளைக்கு நாளை கழிச்சு அடுத்த 6வது நாள்ல முடிச்சிடுறதுக்கு பேரு ரமலானை தொடர்ந்து. நம்ம சொல்றது ரமலானை தொடர்ந்து வருகிற ஷவ்வாலி. ஷவ்வால் 1 மாசம் இருக்கு. இந்த 1 மாசத்துல எப்ப முடியுதோ அப்ப வச்சுக்க வேண்டியதான். 6 நாள் நோன்பு வைக்கணும். ஏன்னா நீங்க அந்த டேட்டை கரெக்டா பிக்ஸ் பண்ணீங்கன்னா சில நேரங்களில் பல பேர் அந்த நோன்பை இழந்துருவாங்க, வைக்கவே முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லவும் இல்லை. ஷவ்வால்ல வைங்கன்னு சொன்னாங்களே தவிர தொடர்ந்து 6 நாள் வைங்கன்னு சொல்லவே இல்லை. அப்படி சொன்னா அன்னைக்கு ஒருத்தர் பயணியா இருப்பார், வைக்கணும்னு நினைப்பாரு, பயணத்துல இருக்கிறவரால் வைக்க முடியாம போயிடும், அதை மிஸ் பண்ணிடுவாரு. ஒரு மாதவிலக்கு ஏற்பட்ட பெண்ணா இருப்பாங்க, வைக்க முடியாம போயிடும். நோயாளியா இருப்பாரு, வைக்க முடியாம போயிடும். இந்த மாதிரி பல காரணங்கள்னால அந்த 6 நாள் என்பது அவர் மிஸ் பண்ணிடுற வாய்ப்பு இருக்கிறார். மார்க்கத்தில் அப்படி சொல்லப்படல. ஷவ்வால் மாதத்துல ஒரு 6 நாள் நோன்பு வச்சுக்கோங்க.